இனி உங்களுடைய ஜெபங்கள் தீர்க்க தரிசன ஜெபங்களாய் மாற்றப்பட போகின்றன. From now onwards your prayers are going to be transformed as prophetic prayers. மறைவிடங்களிலே செய்யப்படுகிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see the wicked things that the devil does in the secret places. நாம் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பார்க்கிறோம். As we continue to read this chapter, அங்கே பெரிய அதிபதிகள் அமர்ந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். there are many people of renown sitting and talking. அப்பொழுது கர்த்தராகிய தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறார். Then the Lord looked at Ezekiel and told him something. 4வது வசனத்தில் சொல்லுகிறது. Verse 4 tells us, எசேக்கியேலே, O Ezekiel, அவர்களுக்கு விரோதமாய் prophesy against them. நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. Prophesy, O மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். O son of man, prophesy, said the Lord. அங்கே 13வது வசனம் சொல்லுகிறது. Verse 13 says, அப்படியே நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், and it came to pass when I prophesied, அங்கே துராலோசனை செய்து கொண்டிருந்த பெனாயாவின் குமாரன் பல்தியா என்பவன் செத்து விழுந்தான் என்று சொல்லுகிறது. that Pelatiah the son of Benaniah died. தீமையான காரியங்களை ஒரு மனிதன் செய்ய காணும் பொழுது, When someone is found doing things in secret, நாம் இதுவரைக்கும் ஒரு காரியத்தை செய்து வருகிறோம். so far we have been doing only one thing. ஒரு தீமையான ஒரு ஆட்சியாளர் எழும்பும் பொழுது, When a wicked ruler rises up, நாம் அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இருக்கிறோம். we say pray for the ruler. ஒரு தீய மனிதன் நம்முடைய தேசத்தில் தோன்றும் பொழுது, When a wicked person comes to rule in our nation, அது அழியும்படிக்கு ஜெபியுங்கள் என்று தான் சொல்லி கொடுத்திருக்கிறோம். we have taught our church to pray for those who rule over us. ஆனால் கர்த்தர் இங்கே வேறொரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். But here God is teaching us something else. நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. You prophesy. தீர்க்க தரிசன சப்தம் எழும்பும் பொழுதே தீமை செத்து விழுகிறதை பார்ப்பாய். You will see the dead dying when the sound of prophecy rises up. உன்னுடைய தீர்க்க தரிசன குரல் ஒலிக்கும் பொழுது தீமையெல்லாம் மரித்து விழுகிறதை பார்ப்பாய். You will see the dead dying when the voice of your prophecy rises up. இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் தீமை நன்மைகளை மேற்கொண்டிருக்கிறது. Today there are in many places of the world, the wicked is overcoming the good. அது மலைகளைப் போல உயர்ந்திருக்கிறது. It is lifted up like a mountain. உன் தீர்க்க தரிசனத்தினால் அந்த மலைகள் தாழ்த்தப்படும். By your prophesying, the mountains will be made low. அதன் அதிகாரங்கள் தகர்க்கப்படும். The powers will be broken. அது தீர்க்க தரிசனத்தினால் நடக்கும். It can only be done through the prophecy. நாம் இதுவரைக்கும் ஜெபத்தினால் மாத்திரமே அது சாதிக்க முடியும் என்று நினைத்தோம். So far we have thought that such things can only be done through prayer. கர்த்தர் இவரை அழைத்துக் கொண்டு போய் அவனுக்காக ஜெபி என்று சொல்லவில்லை. But when God took Ezekiel, he did not tell them pray against it. நீ எங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். He merely said prophesy against it. தீர்க்க தரிசி தன் சத்தத்தை உயர்த்தின பொழுது, When the prophet lifted up his voice, தேசத்துக்கு விரோதமாய் தீமை யோசித்தவன் செத்து விழுந்தான். the wicked rulers died. அது அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord said likewise it will happen. உங்கள் சபை தன் வாயை தீர்க்க தரிசனத்திற்காக திறக்க வேண்டும். Your church must open its mouth to prophesy. அதிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். The prophecies must continuously be prophesied. அப்பொழுது பிலிப்பைன்ஸ் தேசத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற எல்லா தீமைகளும் தரைமட்டாய் தாழ்த்தப்படும். Only then every wicked that lifts up itself like a high mountain in Philippines will be brought low. பொல்லாத கிரியைகள் தரைமட்டாய் தாழ்த்தப்படும். Every wicked will be brought low. கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்படிக்கு செய்வார். God will cause this to be done in your nation and your eyes will see it. அதை தீர்க்க தரிசனத்தினாலும் சாத்தியமாக்கலாம் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். The Lord is teaching us through this scripture that it is possible through prophesying. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடைபெற்றது. A few years ago an incident happened. எங்கள் இந்தியாவுக்கு வெகு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசம் இலங்கை தேசம். Sri Lanka is a neighbor to India. ஸ்ரீலங்காவிலே கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. A great war was being waged in Sri Lanka. 37 வருடமாய் தொடர்ந்து யுத்தம் நடந்து This கொண்டிருக்கிறது. war was going on for 37 long years. என்னுடைய மொழியான தமிழ் மொழியை பேசுகிற இனத்தார் அங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The people belonging to my tribe and my race were being killed. ஒரு சில தீவிரவாதிகள் எழும்பி அவர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். A few terrorists rose up among them and were inciting them against violence. இடைவிடாமல் 37 வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. This war was being going on for 37 years. சிங்கள அரசு கடைசியில் ஒரு முடிவெடுத்தது. The Sri Lankan government finally made a decision. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் கொன்று ஒழித்து விட வேண்டும். They wanted to kill all the Tamil people. அந்த போர் உச்சகட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. The war reached a climax.
தினசரி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Every day thousands of people were being killed. இந்த போர் முடிவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அரசியல் ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள். The political advisors were saying that there is no way for this war to end. அந்த தேசத்திற்காக இந்தியாவில் இருக்கிற பல போதகர்கள் ஜெபம் பண்ணினார்கள். Many ministers in India prayed for Sri Lanka. அநேக தேவ ஊழியக்காரர்கள் அதற்காக ஜெபம் பண்ணினார்கள். Many ministers of God prayed for that. அங்கே எங்கள் தேசத்தில் இருக்கிற மோகன் லாசரஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் உண்டு. There is a saintly man of God in India called Mogan C. Lazarus. அவர் உங்களுடைய சபை போதகர்களைப் போல உங்களுடைய பிஷப்மார்களைப் போல நன்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதர். He is a very prayerful man like your bishops. அவர் இலங்கை தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். He was praying for Sri Lanka. அப்பொழுது கர்த்தர் அவரிடத்தில் ஒரு வார்த்தை பேசினார். At that time the Lord spoke to him. இலங்கையில் இருக்கக்கூடிய மத்திய பட்டணமாகிய கண்டி என்கிற இடத்தில் நீங்கள் 3 நாள் உபவாச கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள். You must organize a fasting prayer meeting for 3 days in the central place of Sri Lanka called Kandy. அங்கே இருக்கிற ஜனங்களை கூடி வரச் செய்து உங்கள் தேசத்திற்கு உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். You must gather all the people there in the region to fast and pray for your nation. அந்த இடத்தில் பேசுவதற்காக நீ உன் சகோதரனாகிய வின்சென்ட் செல்வகுமாரை அழைத்துக் கொண்டு போ. And you must bring your brother Vincent Selvakumar to that place to speak. நான் அவர் மூலமாக அந்த இடத்திலே பேசுவேன். I will speak through him there. என்று அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். And the Lord likewise spoke to him. அவர் ஒரு நாள் இரவிலே எனக்கு ஒரு போன் கால் செய்தார். One night he called me. ஆண்டவர் உங்களை பற்றி ஒரு காரியம் பேசினார். The Lord spoke something about you. நாம் ஸ்ரீலங்காவுக்கு கடந்து போக வேண்டும். We must go to Sri Lanka. ஸ்ரீலங்காவிலே எங்க பார்த்தாலும் குண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. Bombs were being dropped everywhere in Sri அங்கே Lanka. போவது ரொம்ப கடினமான ஒரு காரியம். It is very difficult to go there. அதிலே 3 நாட்கள் நாம் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும். We must conduct a meeting for 3 days. அதிலே நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord told me that you must come and speak in that meeting. நான் சொன்னேன் இல்லை என்னால் இப்பொழுது வர முடியாது என்று சொன்னேன். I told him that it's not possible for me to come during this time. ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் சரீரத்தில் வெகுவாய் சுகவீனப்பட்டிருந்தேன். Because during that period of time I was very very sick. நான் சாப்பிட்ட உணவு எனக்கு என் சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாமல் ஃபுட் பாய்சன் ஆகி இருந்தது. I was affected with food poisoning and I was very very sick. என்னால் நிற்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது. I could not stand, I could not sit, I could not eat. இவர் சொல்லுகிறார் இல்லை நாம் அவசரமாய் கடந்து போக வேண்டும். But Brother Morgan said no, we must go quickly. நான் சொன்னேன் ஆண்டவரிடத்தில் எனக்கு லீவ் சொல்லி விடுங்கள் என்றேன். I told him, tell the Lord that I am taking leave from ministry. நான் இன்னொரு நாள் இன்னொரு முறை இங்கே வருகிறேன். I will come at another time. இப்பொழுது என்னால் வர முடியாது. Now I could not come. ஆனால் அவர் மறுபடியும் ஜெபம் பண்ணி விட்டு இரண்டாவது நாள் எனக்கு மறுபடியும் போன் பண்ணினார். But his brother called me after 2 days of praying. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சொல்லுகிறார் கண்டிப்பா நீங்க வர வேண்டுமாம் என்று. I prayed, but the Lord told me you must definitely come. தேவனுக்கு ஊழியம் செய்வது சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமானது. Sometimes it's so difficult to work for the Lord. நான் சரி என்று சொல்லிவிட்டேன். I told him okay, I'll come. நாங்கள் சீக்கிரமாய் புறப்பட வேண்டியிருந்தது. We must leave immediately. நான் என் சரீர பலவீனத்தோடு அங்கே கடந்து போனேன். With all the weakness in my body I went there. இலங்கையில் எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. Bombs were falling down everywhere in Sri Lanka. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Every day a few hundreds of people were being killed. 37 வருடமாக அந்த போர் தொடர்ந்து நடந்து This கொண்டிருக்கிறது. war has been going on for 37 years. நாங்கள் போய் அங்கே இறங்கின பொழுது எங்கும் கடுமையான சோதனைகள். As soon as we landed in Sri Lanka, the military were checking everybody. சாலையெல்லாம் நிறைய ராணுவ வீரர்கள். All over the streets there were many military checkposts. நாங்கள் பல இடங்களில் நிறுத்தி சோதிக்கப்பட்டு அனுப்பப்பட்டோம். We were checked at every checkpoint and then been sent. அந்த கண்டி என்ற இடத்திலே 3 நாள் உபவாச கூட்டம் நடந்தது. We conducted a 3 days meeting in Kandy. என்னால் நிற்கவும் முடியாது, சரியாய் பேசவும் முடியவில்லை. I could not stand properly, I could not speak properly. ஆனால் நான் அங்கே போய் நின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். But when I stood there in the meeting, the Spirit of the Lord came upon me. கர்த்தருடைய பலம் என்னை வல்லமையாய் நிரப்பிற்று. The Lord's Spirit strengthened me abundantly. கடைசி நாள் கூட்டத்திலே கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், உன் சத்தத்தை உயர்த்தி நான் சொல்லும் வார்த்தைகளை சொல். On the last day the Lord said, lift up your voice very loud and prophesy the words that I will give you. உன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இங்க இருக்கிற காற்றிலெல்லாம் கலந்து போக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord told me your words of your prophecy must be mixed with all the wind and go everywhere. கர்த்தர் இந்த தேசத்தில் தான் செய்ய போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். The Lord prophesied through me the things that he was going to do in the nation. இதோ இந்த தேசத்தில் அப்பாவி ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத தீவிரவாதிகளின் தீவிரவாதத்தை ஒடுக்குவேன். I will bind every terrorist and works of terrorists
that have risen in this nation against the innocent people. இந்த போர் நிற்கவே நிற்காது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Many people are saying that this war will not end. இதோ சீக்கிரமே நான் அதை உங்கள் கண்கள் காண நிறுத்துவேன். But I will speedily stop this war before your eyes. இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் பேசினார். And the Lord spoke many other things. அதில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியின் தலைவர் எப்படி கொல்லப்படுவார் என்று கர்த்தர் சொன்னார். The Lord even revealed how the main terrorist leader will be killed. ஆனால் அங்கே நின்று அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்ல முடியாது யாராலும். But it was not any ordinary person to prophesy like that. அப்படி பேசினால் அங்க இருக்கிற ஜனங்கள் எங்களை குறிவைத்து விடுவார்கள். But if we prophesy like that, the people in the meeting will kill us. அவர்கள் கொலை செய்ய தேடுவார்கள். They will hunt us and kill us. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நீ ஒருவனுடைய முகத்துக்கு பயப்பட வேண்டாம். But the Lord told me, do not be afraid of anybody. நான் சொல்லுகிறதை சொல்லுகிற வண்ணமாகவே சொல்லு. Whatever I tell you, you must prophesy. நான் இந்த தேசத்தில் தீமையை வேரோடு நசுக்குவேன். I will destroy by the root every wicked in this nation. நான் சமாதானத்தை கொண்டு வருவேன் என்று I will bring peace. நான் சொல்லிவிட்டு அன்றைக்கு கூட்டம் முடிந்தது. I prophesied all this and the meeting ended. மூன்றாவது நாள் கூட்டம் முடிந்து நாங்கள் நான்காவது நாள் ஊருக்கு திரும்பி வர வேண்டும். On the fourth day we were returning back to go back home. வெளியெல்லாம் வால் போஸ்ட் ஒட்டி இருக்கிறார்கள். And there were many posters were put on the streets. இங்கே வந்த கிறிஸ்தவ தீவிரவாதிகளை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் என்று. The posters said like this: we will hunt down these Christian terrorists who have come to our nation. அங்க இருக்கிற சில கிறிஸ்தவ தலைவர்கள் எங்களை வேகமாய் வெளியேறி விடும்படிக்கு சொன்னார்கள். Some Christian leaders came to us secretly and told us, let us quickly leave this nation. வேகமாய் தேசத்தை விட்டு கடந்து வந்தோம். We quickly left the nation. 37 வருடமாய் நடந்து கொண்டிருந்த தீவிரமான யுத்தம். This war, the war that was going on for 37 years. இந்த கூட்டம் முடிந்த 40வது நாள் முடிவுக்கு வந்தது. The war that was going on for 37 years ended exactly on the 40th day after the conference ended. தேவன் எப்படி சொன்னாரோ அப்படியே அந்த மனிதன் சுட்டுக் கொல்லப்பட்டார். Just like how the Lord revealed to me how the main terrorist leader would be killed, likewise he was shot and killed. அந்த போர் நிறுத்தப்பட்டது. The war ended. இன்றைக்கு அங்கே சமாதானம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. Today peace has begun to be restored to the nation. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். I asked the Lord, ஏன் என்னை அங்கே அழைத்து தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்னீர்? why did you send me there to prophesy? அப்பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை காண்பித்தார். That was when the Lord showed me this scripture in Ezekiel 13. இதோ ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என் வார்த்தைகளை ஒரு தேசத்தில் உரைக்கும் பொழுது, Sorry, in Ezekiel chapter 11, when a true prophet prophesies the word in a nation, அவருடைய வாயிலிருந்து புறப்படும் தீர்க்கதரிசன வார்த்தைகளானது தேசத்தின் காற்றலைகளிலே கடக்கும் பொழுது, when the prophetic words gets mixed with the wind and spread everywhere, அங்கிருக்கிற தீமை அழிந்து போகிறதை பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord said, the wicked that is in that place will die. அதற்காகவே நான் உன்னை இந்த தேசத்தின் நடுவிலே அழைத்து கொண்டு போனேன். That is why I brought you in the midst of that nation. எசேக்கியேல் உரைக்க சொன்னதை போலவே நான் உன்னை உரைக்க சொன்னேன். Just like I commanded Ezekiel to prophesy, I commanded you to prophesy. தீர்க்கதரிசனம் சொல்லு, தீர்க்கதரிசனம் சொல்லு என்று சொன்னேன். I told him, prophesy, prophesy. நீ தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது தீமை செத்து விழுந்தது. When you prophesy, wickedness died. தேசத்திற்கு சமாதானம் உண்டானது என்று கர்த்தர் சொன்னார். And the Lord said, now peace has come to the nation. இனி உங்கள் சபைகளிலிருந்து புறப்படும் தீர்க்கதரிசனம் அந்த வார்த்தையானது அப்படியே இருக்கும். Likewise, the prophetic words that will come out of the mouth of your churches will be like that. உங்கள் சபைகளிலிருந்து புறப்படும் தீர்க்கதரிசன வார்த்தை காற்றலைகளிலே கடந்து பிலிப்பைன் தேசம் முழுவதும் நிரப்பும். The prophetic words that will come out of the mouth of your churches will spread all over the wind and cover the whole nation of Philippines. இதுவரைக்கும் உன் தேசத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத தீமைகளும் ஒவ்வொன்றாய் செத்து விழுகிறதை பார்ப்பாய். From now on, you will see every wicked that has been ruling in your nation will fall down dying one by one. இதுவரைக்கும் ஆளுமை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் பிலிப்பைன்ஸ் தேசத்திலே ஒன்றொன்றாய் முடக்கப்படுவதை நீ பார்ப்பாய். From now on, you will see every wicked spiritual strongholds being unthrown one by one. தீர்க்க தரிசனம் தீமைகளை அழிக்கும். Prophetic words will destroy the wicked. எழும்பி நின்று கிரியை செய்யும் தீர்க்க தரிசனத்தின் வல்லமையினால் பொல்லாத கிரியைகள் நிறுத்தப்படும். Every prophetic words that you will utter will now bind every wicked evil works. நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய ஆட்சிகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். When you begin to open your mouth and prophesy,
the rulers in the nations will be sanctified. எங்கெல்லாம் தீமை தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் இதோ சுபிட்சம் உண்டாகும். Wherever wicked is lifting up its heads and dancing around, there God will command his peace. எங்கெல்லாம் நன்மைகளை மடக்கி போடுவதற்காக ஆலோசனைகள் செய்யப்படுகிறதோ அந்த ஆலோசனைகளின் ஆலோசகர்கள் அபத்தமாக்கப்படுவார்கள். Wherever wicked counselors are devising plans against the goodness of the people, your prophetic words will change them. தேவன் அதற்காகவே உங்களை தீர்க்க தரிசனத்தினால் உங்கள் சபைகளை நிரப்ப விரும்புகிறார். That is why God desires to fill your churches with his prophetic anointing. கர்த்தர் உங்கள் திருச்சபையின் வாயை தீர்க்க தரிசனத்தினால் நிரப்ப விரும்புகிறார். God desires to fill your churches with his prophetic word. அருமையான சகோதரனுக்கு தேவன் ஏஞ்சல் டிவி என்கிற ஒரு டெலிவிஷனை கொடுத்தார். God has given to our dear brother a network called Angel TV. அதை அவர் ஒரு தீர்க்க தரிசன தூதன் என்று சொன்னார். God said it is a prophetic angel. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த டெலிவிஷனை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியாது. I do not know how many of you have known about this network.